இவ்வளோ நாளாக ஒரு பொருள் வாங்குறதுக்கு முன்னாடி இது கண்டிப்பாக தேவை தானா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு தடவைக்கு 2 தடவை நல்லா யோசிச்சு பார்த்து தான் வாங்குவேன். இப்போ கொஞ்ச நாளாக நான் வாங்குற ஐட்டம் எல்லாம் நீ பிடுங்குற ஆணியெல்லாம் தேவையில்லாது தான் அப்படிங்கிற மாதிரி நான் வாங்குற பொருள்லாம் தேவையில்லாமல் தான் போயிட்டுருக்கு. என்கிட்ட நான்ஸ்டிக் சப்பாத்தி கல் தாங்க இருந்தது. அதை தான் வந்து சப்பாத்தி சுடுறதுக்கு யூஸ் பண்ணிட்டு இருந்தேன். அது ரொம்ப நாள் ஆகிட்டதுனால அதுக்கு ரீப்ளேஸ் பண்ணுற மாதிரி நான் என்ன நினச்சேன்னா கேஸ்ட் அயர்ன் வாங்கி அதை தோசை சுடுறதுக்கு வச்சுக்கலாம். ஆல்ரெடி நல்லா வந்துட்டுருக்க தோசைக்கல்லை வந்து சப்பாத்தி சுடுறதுக்கு வச்சுக்கலாம் அப்படின்னு நான் நினச்சிட்டு இருந்தேன். ஆனால் இந்த கேஸ்ட் அயர்ன் தோசைக்கல்லில் பேப்பர் ரோஸ்ட் வரதுக்குள்ளே நான் பட்ட பாடு இருக்கேன். இப்போ வந்து சப்பாத்தி சுட்டு நான் ஆல்ரெடி நல்லா இருந்த கல்லும் தோசை வரல. அப்புறம் கேஸ்ட் அயர்னும் இன்னும் நான் சரியாக தோசை வர வைக்க முடியல. அடுத்தது இந்த புதுசாக வாங்கின சப்பாத்தி கல்லும் இன்னும் நான் பழக்கலை. ஆக மொத்தம் தோசை சுட முடியாது. இப்போ காலையில் டிஃபனுக்கு வேறு எதாவது செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் பெரும்பாலும் காலையில் சீக்கிரமாக கிளம்புறதுக்கு தோசை தான் நம்பியிருப்பேன். ஏன்னா பெருசாக ப்ரிப்ரேஷன் எதுவும் தேவைப்படாது. சும்மா ஏதாவது ஒரு சட்னி மட்டும் செஞ்சால் போதும். ஆனால் இந்த 3 கல்லை வச்சோமே மல்லு கட்டி காலையில் வந்து சீக்கிரமாக கிளம்ப முடியாது. பெரும்பாலும் நான் போடுற டிஃபன் வந்து தோசையாக தான் இருக்கும். அதில் என்ன பண்ணுவேன்னா ராகி மாவு கம்பு மாவுலாம் கலந்து ராகி தோசை கம்பு தோசை அப்படின்னு சொல்லி கொடுத்து வேறு வேறு டிஃபன் பண்ண மாதிரி காட்டிக்குவேன். ஆனால் இப்போ எதுவும் பண்ண முடியாது அப்படிங்கிறதுனால காலையில் வந்து பூரி சுட ஆரம்பிச்சிட்டேன். பூரி சுட்டுட்டு அதுக்கப்புறம் வேறு ஏதாவது சாம்பார் பொரியல் இதெல்லாம் வச்சுருந்தா ரொம்ப டைம் ஆகிடும்னு சொல்லிட்டு 1 பாட் ரெசிபி மாதிரி பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நைட்டு வந்து காளான் வாங்கி வச்சுருந்தாங்க. அதனால் காளான் பிரியாணி செஞ்சு சைட் டிஷ்க்கு வந்து முட்டை மட்டும் வேக வச்சுட்டு பிள்ளைங்களுக்கு பேக் பண்ணி கொடுத்துட்டு அப்படியே நானும் பேக் பண்ணிவிட்டு கிளம்பிட்டேன். நாளைக்கு வீடியோவில் பார்க்கலாம். பாய்.